श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषद இரண்டாவது அத்தியாயத்தில் நாலாவது பிராமணம் மைத்ரேயி பிராமணத்தில் அஞ்சாவது மந்திரத்தினை நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அஞ்சாவது மந்திரத்தில் ரெண்டாவது பாகத்தினை முக்கியமா நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த ரெண்டாவது பாகம் ஆத்மாவா அரே அங்கிருந்து தொடங்கும். அதை நான் ஒரு வாட்டி சொல்லி பார்க்க. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யः श्रोतव्यो मन्तव्यः निदिध्यासितव्यः मैत्रेयी आत्मनो वा अरे दर्शनेन श्रवणेन मत्या विज्ञानेनेदगं सर्वं विदितम्. வேதாந்த கருத்துக்களை ரொம்ப அற்புதமா வித்தியாசமா விவரிக்கிற பிராமணமா இருக்கு இது. இந்த அஞ்சாவது மந்திரம் ரொம்ப முக்கியமானது. இதுல முதல் பாகத்துல யாக்ஞவல்கர் அவருடைய சிஷ்யனான என்ன பாரியஸ்தானத்துல இப்ப சிஷ்யஸ்தானத்துக்கு வந்துட்டான் இல்லையா, அப்பதான் உபதேசம் ஆரம்பம் ஆயிடுது. மைத்ரேயிக்கு அனாத்ம மேல நமக்கு பூர்ணமா வைராக்கியம் வரணும், அனாத்ம பத்தி வைராக்கியம் வரணும் அப்படி అనేది நிர்தாரண பண்ணி சொல்றதுக்காக இந்த முதல் பாகம். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லா அனாத்மா துக்க ஆபாசமும் கொடுக்கும், சுக ஆபாசமும் கொடுக்கும். அனாத்மா சுகம் கொடுக்கலன்னு சொல்லல, ஆனா அந்த ஆபாசம் வேர்டு நீங்க புரிஞ்சுக்கணும். சுக ஆபாசமும் கொடுக்கும், துக்க ஆபாசமும் கொடுக்கும். ஆபாசம்னா சீமிங்லி అని சொல்லணும் இங்கிலீஷ்ல. துக்கம் இருக்கிற போல் துக்கத்தினை நமக்கு அனுபவப்படுத்துறது, சுகம் இருக்கிற போல் சுகத்தினை நமக்கு அனுபவப்படுத்துறது. அதனால அதனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தினை யாக்ஞவல்கர் அந்த முதல் பாகம் அஞ்சாவது மந்திரத்தில் லாஜிக்கலா நிரூபணம் பண்ணார், யுக்தி பரமா. அதுக்கு அவர் 10 உதாரணங்கள் கொடுத்தாரு. பாரியைக்கு பர்த்த மேல இருக்கிற பிரேம, பர்த்தைக்கு பாரிய மேல இருக்கிற பிரேம இப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்ற இந்த பிரேம உண்மையா அது அவங்களுக்காக அந்த பிரேமம் இல்லை, எனக்காகதான். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதே. நமக்கு இந்த பிராமணத்தில் முக்கியமா 2 கருத்துக்கள் நமக்கு இப்போ வரைக்கும் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று
அந்த மைத்ரேயி கேட்கும்போது எனக்கு இதுல அமிர்தத்துவம் கிடைக்குமா, இந்த பணம் இதெல்லாம்னா கிடைக்காதுன்னு சொல்லி யாக்ஞவல்கர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கூட ரொம்ப முக்கியம். அமிர்தத்வஸ்ய தூ நாசாஸ்தி வித்தேன இதி. அடுத்தது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத். இந்த ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ வைராக்கியம் மூலமா அனாத்மல இருந்து நம்ம ஆத்ம பக்கம் திரும்புறோம். சரியா? அப்ப என்னாகும், முமுட்சுத்துவம் முதல்ல ஏற்படும். முமுட்சுத்துவம் நமக்கு இருக்கணும். முமுட்சு எதுக்கு என்ன பண்ற, ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முமுட்சு பிரயத்தனம் பண்ணுவான். சரி, இப்ப இங்க என்ன இந்த பாகத்துடைய ரொம்ப சிறப்பு, இப்ப படிச்ச அந்த 2 வரி தான், ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம விசாரணை பண்ண போறோம். இதுல முதல் ஆத்மா அரே திரஷ்டவ்ய அப்படின்னு சொன்னாரு. அந்த பாகத்தினை ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் ஆத்மா அரே ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய అనేది இன்னொரு குரூப்பா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வச்சுக்கிறோம். 3 சேர்ந்து. சரி, இப்போ முதல் இந்த ஆத்மானை தர்ஷிக்கணும் அப்படின்றார். திரஷ்டவ்யா அப்படின்னா என்ன అనేది அர்த்தம் நமக்கு தெரியும். திரஷ்டவ்ய திருஷ்டி திருஷ்ன்னு பார்க்கறதுன்னு அர்த்தம் சாதாரணமான டிக்ஷனரி மீனிங். ஆனா இங்க திரஷ்டவ்யா இஸ் ஈக்குவல் டு ஜினாதவ்யா. பார்க்கறது இல்ல, தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? அபரோக்ஷதையா ஜ்ஞாதவ்யா. டைரக்டா இருக்கணும் அந்த நாலேஜ். அபரோக்ஷதையா ஜ்ஞாதவ்யா. அப்போ அந்த ஆத்மனை தர்ஷிக்கணும் என்றார். திரஷ்டவ்யத்துக்கு இன்னொரு பதம் சொல்லணும்னா தர்ஷனம். தர்ஷிக்கணும். ஆனா திரஷ்டவியமோ தர்ஷிக்கிறதோ கரெக்ட் இல்லை, ஜ்ஞாதவ்யம் தான் அதோடைய அர்த்தம்னு எடுத்துக்கணும். அப்போ அபரோக்ஷ ஜானேன பிராப்தவ்ய. பதங்களை மாற்றி சொல்றேன், அதோடைய மூலத்துக்கு போறோம். அபரோக்ஷ ஜானேன திரஷ்டவ்ய ஜ்ஞாதவ்ய. அபரோக்ஷ ஜானே அபரோக்ஷதையா ஜ்ஞாதவ்ய. அபரோக்ஷ ஜானேன பிராப்தவ்ய. அது என்னோட டைரக்ட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸா அப்படி இருக்கணும். அப்படி அப்போ அடுத்த கேள்வி வரும், எப்படி சார் அப்ப அந்த ஆத்ம தர்ஷனம், சரி ஜ்ஞாத்தவியம் பிராப்தவியம் சொன்ன முதல்ல அவர் தர்ஷனம் பண்ணிக்கோன்றார் இல்லையா, எப்படி அது நடக்கும் அப்படின்னு, ஆத்ம அபரோக்ஷ ஜானம் எப்படி பிராப்தமாகும் అని கேள்வி கேட்ட, அதுக்கு நீ 3 அனுசரிக்கணும். அதுதான் அடுத்த 3 சேர்ந்து சொன்னத. ஆத்மனி நீ பிராப்தம் அடையணவன்னா தெரிஞ்சுக்கணவன்னா நீ இது அனுசரிக்கணும். என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணிதான் ஆகணும், மனனம் பண்ணிதான் ஆகணும், அப்புறம் தியானம் நிதித்தியாசனம் பண்ணிதான் ஆகணும். இப்போ 2த்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? முதல்ல சாத்தியம் என்னன்னா, இங்க நான் அந்த திரஷ்டவியம் అనేది சாதிக்கணும். ஆத்ம தர்ஷனம் சாத்தியம். ஆனா எப்படி சாதிக்கணும்? சிரவண மனன நிதித்தியாசன சாதன மூலமா சாதிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அப்போ ஆத்ம பிராப்தி முதல் லட்சியம், கோல். 2வது கோல் அந்த ஆத்ம பிராப்தி எப்படி ஏற்படும்? ஆத்ம ஞானத்தினால ஏற்படும். அப்போ 2வது கம்யம் என்ன?
ரெண்டாவது கம்யம்னா 2 கம்யம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இப்ப இங்கிருந்து முதல்ல ராமநாதபுரம் ஜங்ஷன் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ் பிடிச்சிட்டு அவினாஷி ரோட்டுக்கு போகும். போக வேண்டியது ஆக்சுவல் அவினாஷி ரோடு, ஆனா நடுவில் பஸ் மாற வேண்டியது. அது மாதிரி இப்போதைக்கு ஆத்ம பிராப்தி ஒரு கம்யம். ஆனா ஆத்ம பிராப்தி எப்படி ஆகும்னு சொன்னோம்? இப்போ சிரவண மனன நிதித்தியாசனேன. அப்போ அந்த ஆத்ம జ్ఞానం வந்தா ஆத்ம பிராப்தி ஏற்படும். அப்ப அந்த ஆத்ம பிராப்தி అనేది இன்னொரு கோல். அப்போ இப்போ நமக்கு முதல் ஃபர்ஸ்ட் கோல் என்ன? அப்போ ஆத்ம பிராப்திக்கு வேண்டிய சாதனங்கள் என்ன இருக்கோ அந்த ஆத்ம ஞான பிராப்திக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும். அதுக்காக தான் 3 விஷயங்கள்னு சொல்றேன். இப்ப இந்த 3 விஷயங்கள் பல வாட்டி சத்சங்கம் ஆரம்பிச்ச அன்னைக்கிலிருந்து எத்தனையோ வாட்டி பேசியிருப்போம், சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு கேட்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப தெளிவா அசలు நமக்கு நிஜமா இது புரிஞ்சிச்சா இல்லையா? 3 வார்த்தைகள் இப்படி ஏதோ சொல்லிட்டு போறேன். சங்கரர் இங்க நல்ல விவரணம் கொடுக்கிறாரு. அதை நீ பேஸா வச்சுக்கிட்டு நான் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். முதல்ல ஸ்ரோதவ்யம் அப்படின்னா ஸ்ரவணம் அர்த்தம். ஸ்ரவணம் பண்ணணும். இந்த ஸ்ரவணம் అనేది சும்மா ஒரு கேட்கறது இல்லை. லிசனிங் அப்படின்னு சொன்னா நார்மல் டிக்ஷனரி மீனிங் அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி சும்மா கேட்கறது இல்லை, ஏதோவாதுன்னு கேட்கறது இல்லை, அசால்ட்டா கேட்கறது இல்லை, அஸ்ரத்தையா கேட்கறது இல்லை, அப்பப்போ கேட்கறது இல்லை. அப்ப எப்படி? உபக்கிரமாதி ஷட்லிங்கைஹி வேதாந்தானாம் தாத்பரிய நிச்சயா ஸ்ரவணம். இந்த அளவுக்கு நம்ம அர்த்தம் இது முன்னாடி எப்பவுமே சொல்லல, பார்க்கல. ஏன்னா சங்கரர் இப்போதான் அதுக்கு நிறைய ஆழமான விளக்கம் கொடுக்கிறார். என்ன பாருங்க, இந்த வேதாந்த ஸ்ரவணம் అనేది 6 லிங்கங்களை நீ வச்சுக்கிட்டு அது மூலமா ஆதாரமா ஷட்லிங்க நிர்ணயம், ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷட்லிங்கங்களை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கேன் நானும். உபக்கிரம உபசம்ஹார, ஓகே, அபியாச, அப்புறம் அபூர்வதா, இப்படி எல்லாம் அர்த்தாபத்தி 6 சொல்லணும். இந்த அங்க நின்று அந்த ஷட்லிங்கங்களை வச்சுக்கிட்டு வேதாந்தானாம் தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணணும். அப்படி கேட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படி நிச்சயம் பண்றது தாத்பரியத்துக்கு பேர் ஸ்ரவணம். புரிஞ்சுதா? அப்போ நீங்க மாதிரி அடிக்கடி அந்த ஷட்லிங்கங்கள் எப்போ ஒரு வாட்டி தான் சொல்றீங்க, நடுவில் எப்போ அது பேசலான்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஆதி மையமா வச்சுக்கிட்டு தான் வேதாந்த டீச்சிங்கே நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல என்ன ஆரம்பிச்சாச்சோ அதுதான் அப்புறம் முடிவு பண்ணணும். முதல்ல சொன்னது வேற, அப்புறம் சொல்றது வேற இருக்கக்கூடாது. அப்புறம் லட்சம் என்னன்னு சொல்லி சாத்தியம் சாதனைகள் சொல்லணும். அப்புறம் நடுவில் அந்த சாதனை அபியாசம் பத்தியும் சொல்லணும். இதோட அபூர்வத்தை, இதோட பெருமை என்னன்னு சொல்லணும். அதெல்லாம் வந்துட்டு இருக்க இல்லையா? வந்துட்டே இருக்கேன். அதனால அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது கேள்வி வரும் என்னன்னா, சரி சார் கேட்கணும் அப்படின்றீங்க. கேட்கணும்னா ஏதோ கேட்கக்கூடாது. சஹஸ்ரோத்தவ்ய, எது கேட்கணும்? எது கேட்கணும்? எது கேட்கணும் అనేది இங்க உபனிஷத்து சொல்றது இல்லை கிளியரா. உபனிஷத்து நீ என்ன கேளு கேட்கறத சொல்றது எங்காவது? அப்போ எது கேட்கணும் అనేది இன்டைரக்டாவே முந்தாவது வரியில சொல்லியாச்சு. என்ன கேட்கணுமா? ஆத்மாவ அரே, ஆத்மானி தர்சிக்கணும்னு சொல்லிட்டாருல.
அப்போ ஆத்மா பத்தி தான் கேட்கணும். அதுல இருக்குல்ல, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அப்படின்னு 3வது வரியில சொன்னதுனால அந்த சந்தேகம் வேண்டாம். என்ன கேட்கணும், எது பத்தி கேட்கணும், கஹ ஸ்ரோதவ்யா. அப்போ இங்க இந்த இடத்துல கூட அப்போ நம்ம எடுத்துக்கணும், ஆத்மாவ அரே ஸ்ரோதவ்யான்னு எடுத்துக்கணும். அந்த பதம் ஆட் பண்ணிக்கணும். இங்க அவர் சொல்லல, அது ஒரு வாட்டி சொன்னாரு. திரஷ்டவ்ய முன்னாடிதான் சொன்னாரு. இப்போ இங்கேயும் ஆத்மா ஸ்ரோதவ்யம்னு இங்கே எடுத்துக்கணும். அப்புறம் சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பொருள் வச்சு ஆத்மானை அனலைஸ் பண்றோம் இல்ல, எப்படி எது வச்சு தெரிஞ்சுக்கிறோம், எந்த டெக்ஸ்ட் புக் வச்சு, எந்த கோர்ஸ் படிச்சு, எந்த யூனிவர்சிட்டியில படிச்சு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது மூலமா ஆத்மா பத்தி கேட்கணும் అనేది புரிஞ்சிச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, கேன ஆத்மா ஸ்ரோதவ்ய, எது வச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா, ஏன்னா இங்க எதுவுமே சொல்ல முடியாது. இந்திரிய புத்தி மனோ அகோச்சரமா இருக்கிறதுனால ஆத்மா, நீ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னா பதில் கிடையாது. ஆனா பதில் இருக்கு. பொதுவா ஏதாவது உலகத்துல தெரிஞ்சுக்கணும், இது படிக்கணும் அது படிக்கணும்னா நம்ம காது கண்ணு காலு நடந்து போறேன், காலேஜ் போனேன், அங்க நோட்ஸ் எழுதிட்டேன், பெண்ணை எழுதிட்டேன், கேட்டேன், அப்பப்போ தூங்கிட்டேன். ஆனா அந்த மாதிரி இங்க அப்படி முடியாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் சொல்லி உபனிஷத்தை வேற உபனிஷத்துல சொல்லியிருக்கேன். நைஷா தர்க்கேண மதிராபனேய, கட்டோபனிஷத்துல இந்த ஆத்மா தர்க்கத்தினால, வெறும் தர்க்கத்தினால உபயோகப்படுத்துறோம் லாஜிக்கு. அப்புறம் உன்னுடைய புத்தியை வச்சு மட்டும் நீ அப்படியே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காது. அது புத்திக்கு எட்டாத விஷயமா இருக்கு அப்படின்னு அங்க சொல்ல. அதனால நம்முடைய லாஜிக்னு எங்க இருக்கு, தர்க்கம் புத்தியில தானே. நம்ம புத்தியோட லாஜிக்னால மட்டும் தெரிஞ்சுக்கப்படுற விஷயம் இல்லை. அப்போ என்னதான் பண்றீங்க? பதில் என்ன சொல்லுங்க? வேதாந்த சப்த பிரமாணேன ஆத்மா ஸ்ரோதவ்யஹ. புரிஞ்சதா? சிம்பிளா புரிஞ்சது. வேதாந்த சப்த பிரமாணம், ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு. உனக்கு காது இருக்கிறதுனால காது கேட்காது అని சொல்லாம, காது கேட்காது அப்படின்னு சொல்லாம அது மூலமாதான். அப்போ சப்த பிரமாணம், அது எந்த சப்த பிரமாணம்? நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அபௌருஷேய சப்த பிரமாணம், வேத சப்த பிரமாணம், உபனிஷத்து சப்த பிரமாணம். வேற வழி இல்லை. இப்பதானே சார் நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். வெளியில டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப் மாதிரி வேற என்னென்னமோ ஸ்கோப், பட் தேர் இஸ் நோ ஸ்கோப் எட் ஆல். தெரிஞ்சுக்க அந்த ஸ்கோப் எதுவுமே இங்க, அது ஸ்கோப்பே இல்லை. சரியா? அப்படின்னு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் நாலேஜ் அண்ட் மெட்டீரியல் லாஜிக்கல் திங்கிங்னால மட்டும் வராது. வேதாந்த சப்தங்களை கேட்டு அப்புறம் லாஜிக்கு உபயோகப்படுத்திட்டு புரிஞ்சுக்கோ. ஏன்னா வேதாந்த சப்தங்கள் உனக்கு அவ்வளவு சுலபமா புரியாது. சோ என்ன இப்ப சொன்னோம்? வேதாந்த சப்த பிரமாணேன ஆத்மா ஸ்ரோதவ்ய. எது பத்தி பேசிட்டு இருக்கிறோம்?
ஸ்ரோதவியகனே முதல் சாதனை. அதனால ஆத்ம வித்யா, ஆத்மனை பற்றி இந்த வேதாந்த கேட்டிதான் என்கொயரி பண்ணி விசாரணை பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும். கன்க்ளூஷன். வேற எந்த பிரயத்தனம் வேற விதமா போகக்கூடாது. அப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் கேட்கிறவன்றீங்க? எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு நாள் கேட்கணும் இல்ல? வேதாந்த வாக்கியங்களை எவ்வளவு ஆழமா நீ மறுபடியும் கேட்டு எந்த ஆழமா எவ்வளவு ஆழமா நீ போறியோ, விசாரணை பண்றியோ, அவ்வளவு ஆழமா உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. சரியா? நம்மளை பத்தி தானே, நம்மளை பத்தி நமக்கு அவ்வளவு ஆழமா கரெக்டா ஐடென்டிட்டி புரியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இப்படி சொல்லும் போது உங்களுக்கு வராது. நீங்க ஆல்ரெடி வேதாந்தத்துல ஈடுபடுறீங்க, இறங்கிட்டீங்க, விரும்பி கேட்குறீங்க. இல்ல நிறைய பேருக்கு நடுவில் ஏன் அப்படி விட்டுடுறாங்க, இல்லைன்னா டீவியேட் ஆகுறாங்க, இல்ல அசல் வேதாந்தத்துக்கே வரமாட்டாங்கன்னா அந்த டிராபேக் என்னன்னு கூட நமக்கு தெரியணும். சொல்லிட்டதுக்கு முன்னாடி என்ன இங்க இதெல்லாம் வேதாந்தம்னா எல்லாமே இட் இஸ் ஓன்லி இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக். நிறைய என்னென்னமோ பேசுவீங்க, அது சொல்லி இது சொல்லி நடுவில் பகவத்கீதை கோட் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் கோட் பண்ணி இப்படி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கோட் பண்ணி இது ஒன்று இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் மட்டும்தான் అని நினைக்கவே கூடாது. இப்போ கூட எனக்கு ஏதோ நிறைய தெரியறது, ஏதோ சொல்றாரு, நிறைய தெரியறது. ஆனா இன்னும் எனக்கு அனுபவம் வரல, ஆத்ம சாட்சா்காரம் ஆகல. இப்படிப்பட்ட ஏதாவது உள்ள வருவோம், கொஞ்சம் கொஞ்சமா உள்ளக்கு போகும்போது தெரியும். இன்னும் அப்படி ஏதாவது இருக்கு. ஒரு பாட்டுக்கு இதையும் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு பாட்டுக்கு அதையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காம்ப்ரமைஸ் லெவல்ல இருக்கேன்னு சொன்னா உனக்கு நீ சரியா புரிஞ்சுக்கல. அதுக்குதான் திரும்பி திரும்பி இப்படி ஞாபகப்படுத்தி சொல்ற விஷயம். சரியா? இதுக்கு உதாரணம் சாஸ்திரம் అనేది ஒரு கண்ணாடி போல். கண்ணாடி எதுக்கு பார்த்துக்கிறோம்? கண்ணாடி என்ன மூஞ்சி பார்த்துக்கிறதானே. அப்போ கண்ணாடி செலவாட்டி தூரம் தெரியாது, ஏதாவது கிட்ட இதெல்லாம் பாரு. என்ன இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெள்ள முடி வரவங்க என்னன்னா இந்த கண்ணாடி போயிட்டு நல்ல தேடி ஒண்ணு கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெறுத்து போயிடுவாங்க. அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி மேல தூசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோட மூஞ்சி நல்லா தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன மூஞ்சி நல்லா பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கண்ணாடின்னு தொடச்சிடுவேன். துடைக்கிறோம், ரப் பண்றேன். இப்போ வேதாந்தம் అనేది கண்ணாடி நீங்க சொன்னா, இதுல என்ன சார் அது மேல வேதாந்த கண்ணாடி மேல கூட மண் இருக்கா, துடைக்கணும்ன்றீங்களா? வேதாந்தத்துல இப்போ கண்ணாடி மேல இருக்கிற மண்ணு கண்ணாடிக்குள்ள போல, கண்ணாடி மேலதான் இருக்கு. அப்படி என்ன வேதாந்தம் மேல கூட மண் இருக்குன்னு? அதையும் கிடையாது. அது ஏதோ சும்மா, அது எங்கன்னா உனக்கு வேதாந்தத்துக்கு நடுவில் அந்த மைண்ட் உபயோகப்பட்டு தானே இப்போ நீ தெரிஞ்சு அந்த மைண்ட்ல இருக்கப்பா அழுக்கு. என்னோட மூஞ்சி அங்க கண்ணாடி, அது மேல மண் இருக்கிறது தெரியுது. அப்ப அது மனசனே மண்ணு நடுல உனக்கு அவ்வளவு நல்ல புரியாம
புரிய வைக்காம என்னமோ செய்யறது. அப்ப என்ன பண்ணும்? மண்ணு துடைக்கணும். அப்போ சாஸ்திரம் అనే కన్నాడిని நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னா அதுக்கு துணி வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு எது அப்படி பாத்தீங்க. வியாக்கரணம் அப்புறம் ஒரு பதத்துடைய மூல அர்த்தம், ரூட், விஸ்லேஷனம், தர்க்க மீமாம்சங்கள் மூலமா ரப் பண்ணணும். எதுக்கு இது சொல்றேன்? தெரியல உங்களுக்கு யாருக்காவது தோணி இருக்கலாம், ஏன் இவ்வளவு நிதானமா என்னென்னமோ நடுவில் அனாலிசிஸ் பாஷ்யவனே இதை எடுத்துட்டே போயிட்டு இருக்கிறாரு. தோணக்கூடாது, தோணு இருக்காது. பட் எனிஹோ சொல்லிக்கிறேன். அப்படி நீ தோணுச்சுன்னா புரிஞ்சுக்கணும், அந்த எல்லாம் வேஸ்ட்டு. கொஞ்சம் கூட சம்ஸ்கிருதம் தெரியப்படும் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொன்னாங்க. லாங்குவேஜ் என்ன ப்ராப்ளம்னு சொன்னாங்க. கிராமர் எதுக்கு, அப்புறம் இந்த விஸ்லேஷனம் எதுக்கு, அவர் பாஷ்யம் எதுக்கு, இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டைம் வேஸ்ட்னு நினைச்சிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்மளா எப்படியோ லேட்டா ஆரம்பிச்சு என்னமோ பண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மொத்தத்துல இதுல ஜாயின் பண்ணிட்டோம், ட்ராக் மேல வந்துட்டோம். மாதிரி ஆச்சாரியர்கள் ரிஷிகள் இந்த ஒரு சாஸ்திர உபனிஷத்தை சங்கரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பாஷ்யமில்ல எழுதி வச்சிருக்காருன்னா, அவங்க எழுதி வச்சதாவது எழுதிட்டு கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்மளா தர்க்கம் படிக்க முடியல, நம்மளா மீமாம்சமா என்ன படிச்சோம்? அதெல்லாம் படிக்கணும்னு 8வது வயசுல குருகுலத்துல வேதம் அபியாசம் ஆரம்பிச்சிருக்கணும். அதனால நான் என்ன சார் லாய்க்கு இல்லைன்றீங்களேன்னு அப்படி ஒன்றும் சொல்லலை. எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் டீச்சர் எந்த அளவுக்கு விஷயத்தினு அவரோட ஆழமா போய் இது சொல்லணும் இப்படின்னு விரும்பி உன கூட பேசுறாரு, அந்த சமயத்துல நீ முழுசா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு உன மனசனி புத்தினி வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி பண்ண. புரிஞ்சதா? அதனாலதான் இவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, இவ்வளவு கிரந்தங்கள் எழுதியிருக்காங்க. காமெண்ட்ரிக்கு சப்காமெண்ட்ரிக்கு மறுபடியும் காமெண்ட்ரி, சப்காமெண்ட்ரி இருக்கு. வாழ்க்கையை அவனுங்க எல்லாம் அதுக்கே அர்ப்பணம் பண்ணி மாற்றணும். அதனால அது புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கன்க்ளூஷன்? இப்போ அப்போ வேதாந்த துவாரா மச்சந்த மூலமா துவாரம், வேதாந்த மூலமா ஆத்மனை பத்தி கேட்கணும். பலம் என்ன சார்? கேட்கும் துக்க நிவృత్తి, துக்க நிவృత్తి தான் பலம். அதுக்கப்புறம் துக்க நிவృత్తి అనేది பலம். அது இப்போ கேட்கும் போதே நமக்கு கொஞ்ச நாள் கேட்டதுக்கு அப்புறமா அது மெச்சூரிட்டி நல்லா புரியறதுக்கு அப்புறம் அது வந்திருக்கணும். நமக்கு துக்க நிவృత్తి ஏற்படும். துக்க நிவృత్తిன்னா என்ன அப்படின்னு சொன்ன இந்த இப்போ கான்டெக்ட்ல எனக்கு சுத்தி மக்களும் எனக்கு சுத்தி சில பொருட்கள் இதெல்லாம் வேணும் வாழ்க்கைக்கு. I need the people and the things in the life, but I need not require any of them. இதுக்கு ரெண்டு இங்கிலீஷ் தமிழ் சொல்ல அப்புறம் தமிழ்ல சொல்லு. எனக்கு சுத்தி மக்கள் இருக்கலாம், எனக்கு தேவை, எனக்கு பொருட்களும் தேவை, எனக்கு சட்டை தேவை, எனக்கு கண்ணாடி தேவை, எல்லாம் தேவை, ஃபேன் தேவை இருக்கட்டும். ஆனா என்னுடைய சுகம் இந்த மக்கள் மேலேயோ பொருட்கள் மேலேயோ ஆனந்தம், சாரி துக்க நிவృత్తి, ஆனந்தம் சுகம் అనేది ஒரு சுகம்னு வச்சுக்கிறோம், அவங்க மேல டிபெண்டா இல்லை அப்படின்னு உணர்ந்த உனக்கு வேதாந்தம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். சரியா? அது எதுவுமே தேவையில்லை என்னுடைய ஆனந்தத்தை, சுகத்தை. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, now we are connecting to the அந்த 5வது மந்திரத்தோட மேல் போகுதுக்கு கனெக்ட். ஏன் அங்க சொல்லியாச்சு இல்ல, ஆத்மா அது நான் தான், அது பரமானந்த ஸ்வரூபம், பரம பிரேம ஸ்வரூபா. பகவானை பத்தி சொல்லும் போது நாரத பக்தி சூத்திர
అందుதான் యాజ్ఞవల్క్యరు விவரிச்சது. ஸோ நானே பரம ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும்போது நான் ஆனந்தத்துக்கு எந்த பொருள் மேல எந்த மனுஷன் மேல ஆதாரப்படணும்? அதனாலதான் பகவத்கீதையில இந்த விஷயத்தின் துக்க நிவృత్తి விஷயம் சொல்லும் போது 6வது அத்தியாயத்தில் சம்வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சந்நிதம். யோகான்னு என்ன தெரியுமா? அந்த துக்கம் అనేది ஏதாவது வர மாதிரி இருக்கும்போது அந்த துக்கத்தோட சம்யோகம் இல்லாம ஒட்டுக்காம இருக்கிற ஆத்மனு நானு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பேரு யோகம்னு சொல்லப்படுது. புரிஞ்சுதா? அனாத்மக்கு துக்கம் வரும், அனாத்மக்கு கஷ்டம் வரும். அனாத்மன்னா என்னன்னு கேட்கக்கூடாது. பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் வருமா இல்லையா? வந்தா கூட அதுக்கு கூட ஜாயின் பண்ணி அதுக்கு ஓட்டு போடாம வியோகமாவே இருக்கிறதுக்கு பேர் யோகம். சரி, ஸ்ரோத சிரவணம் பத்தி ஸ்ரோதவ்யம் అనేத பத்தி சொல்லிட்டோம். அடுத்தது 2வது என்ன சொன்னாரு? மந்தவ்ய. ஆத்மா இங்கேயும் சேர்த்துக்கணும். அரே ஆத்மா மந்தவ்ய. மனனம். மந்தவ்யன்னா மனனம். மனனம் என்ன? யுக்திதः சிந்தனம் இது மனனம். யுக்திதः இங்க லாஜிக் உபயோகப்படுத்துகிறோம். கேட்டோம், கேட்டதுக்கு அப்புறம் சந்தேகம் ஏதாவது இருந்தா அது ஏன் இப்படி சொன்னாரு, இது கரெக்டா, எனக்கு அப்படி தோணலையே, சந்தேகம் வருது அப்படின்னு அதை பத்தி லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கலாமே, அப்புறம் யுக்திபரமாவும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யுக்திதா சிந்தனம். என்ன சிந்தனம்? கேட்டதை பத்தி. கேட்டதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா, நீ பரம பிரேமஸ்வரூப ஆத்ம பரமானந்த ஸ்வரூபன்னு சொன்னாங்களே, எனக்கு அப்படி தோணலையே, எனக்கு துக்கமா இருக்கு, அடிக்கடிக்கு ஏதோ ஒன்று தொந்தரவு பண்றது. அப்போ நீ கொஞ்சம் இன்னும் லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்தில் நீயா பண்ண முடியும்னா நீ பண்ணினவன் இல்ல, அந்த அதுக்கு வேண்டிய சாமான கூட மெட்டீரியல் சத்சங்கத்திலே கிடைக்கிறது. மொத்தத்துல யுக்திதா சிந்தனம் இது மனனம். சரியா? கேட்டதை லாஜிக்கலா விசாரண துவாரா சம்சய நிவృత్తి பண்ணிக்கணும். ஒரே நாளில் எல்லா சந்தேகங்களும் போகாது. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது சார். நீங்க பாட்டுக்கு நீங்க அப்ப மனநம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்னென்னமோ எத்தனையோ பேசியிருக்கீங்க, நிறைய பேசிட்டீங்க இத்தனை கிளாஸ் கூட. ஏன்னா ரிப்பீட்டடா கேட்டதுனால இப்ப கொஞ்சம் நீ இன்வால்வ் ஆகிற, ஆழமா சிந்திக்கிறே. இப்படியானு எனக்கு அப்ப புரியலையே. இதுதான் அப்படிதான் இருக்கும். அதனால அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு இப்ப இங்க ஒன்னு எடுத்துக்கிறோம். இந்த சந்தேகம் అనేది கேளுங்கோ, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு என்னன்னு அப்படியெல்லாம் இங்க அவகாசம் கொடுக்கறது இல்ல. டைம் கொடுக்கிறார் குரு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நீ கேட்டுட்டே நேரா எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. கேட்கறது தப்புன்னு சொல்லல. சாஸ்திரமே கேள்வி கேட்கறது, சாஸ்திரமே பதில் கொடுக்கறது, அதேதான் குரு பேசுறாரு. இனிமே என்ன உனக்கு? அப்போ உதாரணத்துக்கு வேதாந்தம் என்ன சொல்றது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம ஏவ ந அபரஹ.
அப்படின்னு சொன்னா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு సార్. ఇదిలో இந்த பிரம்ம சத்தியம் అనేది எல்லாரும் ஒத்துக்குவாங்க. எல்லாரும் யாரு? வேதாந்தம் கேட்கிற நம்மளே இல்ல. பிரம்மன்னா ஈஸ்வரன் தானே சார், சுவாமி. துவைதிகளும் ஒத்துக்குவாங்க. டிக். விசிஷ்டாத்வைதிகள் பிரம்ம சத்தியம். இன்னும் வேற வேற யாராவது இருந்த பிரம்ம சத்தியம். கோர்ஸ் அவங்க திருஷ்டில பிரம்மன்னா பெருமாள், அவங்க திருஷ்டில பிரம்மன்னா சிவ. ஓகே, பிரம்ம சத்தியம் எல்லாரும் நம்மளும் ஒத்துக்கிறோம் வேதாந்தம். அது அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒண்ணு இல்லை. ஆனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அடுத்த ரெண்டு ஒண்ணுன்னா போறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு சுலபமா ஒத்துக்க மாட்டோம். என்னது? ஜகத் மித்யா. எவ்வளவு சுலபம் ஒத்துக்க மாட்டோம். அது ஒத்திட்டு இருந்தா நீ எனக்கு இன்னும் துக்கம் வருதே, எனக்கு இன்னும் ஞானம் பலம் ஏற்படலையே అని சொல்ல மாட்டேன். உள்ள கூட சொல்ல மாட்டேன், குரு கிட்ட நேரா சொல்லலைன்னு. அதனாலதான் நான் நேராவே எல்லாரும் மனசுல என்ன வருதுன்னு சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது காமன் ப்ராப்ளம் தானே, சாஸ்திரத்துக்கு தெரியாத என்ன. இது ரெண்டாவது ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சந்தேகம் சார், பிரபஞ்சம் எனக்கு சுக துக்கம் ரெண்டு அனுபவத்தை நீ கொடுத்துட்டு இருக்கிறது, அது ரொம்ப டேஞ்சபிளா இருக்கு, தெரியறதா? அது போய் நீங்க எப்படி நித்யான்னு சொல்லுவீங்க? அவன் என்ன பேசுவான்? இது அதுக்கு லாஜிக்கா பாருங்க. உங்களுக்கு பசிச்ச நீங்க இப்ப 12 மணிக்கு நீங்க அத்வைத்தம் ஆச்சாரியான்னு சொல்லி நீங்க சாப்பாட்டுக்கிட்ட தானே போகணும். பசிக்கு மித்யான்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்களா? உங்களுக்கு உதவி பண்றதா இல்லையா சாப்பாட்டு? அதே போல மருந்து ஏதாவது வியாதின்னா உங்களுக்கு டாக்டர் தேவைப்படுறது, மருந்து தேவைப்படுறது இல்லையா? வேணுமா இல்லையா? அப்போ என்ன, ஜகத்து என்னுடைய அவசரம், என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ், தேவைப்படுறது எல்லாத்தையும் அது தீர்த்துறது. மேக்சிமம் தீர்த்தது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், தீர்த்த மினிமம் பேசிக் திங்ஸ் அட்லீஸ்ட் பசி தாகம் இதெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஜகத் மித்யான்னு சொல்லுவீங்க అనేది கேள்வி சகஜமா வரும். 25 வருஷம் வேதாந்தம் கேட்டதுக்கு அப்புறம் கூட வரும். எல்லாருக்கும் இல்ல, வரலாம். சரி, எப்படியோ நான் காம்ப்ரமைஸ் ஆகி அப்படி இப்படி சேர்ந்து சரி சார் ஜகத் மித்யா அதையும் ஒத்துக்கலாம். ஆனா மூணாவது இருக்கு பாருங்க, பகு கஷ்டம் சார். நானு பிரம்மமா? நீ என்னாவது சொல்லுங்க. நீ ஒத்துக்கிறது டஃபஸ்ட் ஜாப். அப்ப என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான்னா, ஆனா வேதாந்த கிளாஸ் வந்துட்டே இருப்பான். ஆனா இது டைஜஸ்டா, இது ஒத்துக்கிறமா ஏத்துக்கிட்டானா అనేది அவங்களுக்கு தான் தெரியணும். அப்ப என்ன சொல்லுவான்னா, வேதாந்தம் ஏன் அப்போ வர, இது ஒத்துக்கிட்ட 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒத்துக்கணும். பிரம்ம சத்தியம் ஒத்துக்கணும், ஜெகன் மித்யா ஒத்துக்கணும், நீ பிரம்மம் தானே ஒத்துக்கணும். சும்மா ஒத்துக்கிறது இல்லை, எனக்காக தலாட்டுறது இல்லை. உன் அனுபவம் என்ன, உனக்கு நீ அந்த லெவல்ல இருக்கு. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இன்டலெக்சுவல்லா என்ன ஆக்டிவேட் பண்றது நிறைய பேருக்கு அப்படி வேதாந்தம் கிளாஸ் இது. அதனால லாஜிக்கலா இருக்கு, கொஞ்சம் கேட்கறதுக்கு ரீசனபிளா இருக்கு. இது ஜென்ரல் அதர் விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயம் ஒத்துக்கலைன்னா கூட ஜீவ பிரம்மம் ஒன்னே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, நான் ஒரு தனிப்பட்ட ஒரு டீல் தெரியுமா? I stuck with the deal, ஒரு கான்ட்ராக்ட்.
யாரு? கடவுள் கூட ஒரு கான்ட்ராக்ட் எழுதி வச்சுக்கிறேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன் கடவுள் கூட. என்னது தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். கிளாஸுக்கு வருது, புஸ்தகம் வாங்குறது, அப்புறம் நோட்ஸ் எழுதுறது, இல்லைன்னா இந்த காலத்துல சிடி இதெல்லாம், அப்புறம் அப்போ டைம் இருந்தா கொஞ்சம் யூடியூப் போட்டு கேட்கறது. அந்த காலத்துல சிடிஎஸ், கேசட்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஓகே, எனக்கு பிடிச்சது, அதெல்லாம் வச்சுக்கிறேன். ஆனா விவகாரத்துக்கு வரும்போது நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மெத்தட் வச்சிருக்கேன் சார். என்னது? ஆண்டவனே, குருவாயிரப்பனே சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எனக்கு நல்லா இருக்கு, இது பாட்டு இதையும் பண்ணுவேன், அது பாட்டுக்கு அதையும் பண்ணுவேன். இது நல்ல டீலா இருக்கு சார், காம்ப்ரமைஸ்டா எனக்கு ஒன்னும் ஸ்மூத்தா இருக்கு. 99% வேதாந்தம் கேட்கிறவங்க கூட இப்படிதான் இருப்பான். அப்படி சொல்ற தவறு என்ன? தவறுதான். வேதாந்தம் அப்படின்னா நான் பக்தியே பண்ணக்கூடாதா? பக்தி பண்ணக்கூடாதான்னு சொல்ல, நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். பக்தி எப்படி இருக்கணும், எப்படி எந்த விதமா இருக்கணும். பக்தனை நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? பக்தி ஞானத்திலும் கலந்துக்கல என்ன, முடிவாகல என்ன, அது எதுக்கும்? இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி திரும்பி அந்த கஷ்டம், துக்கம், பிராரப்தம் அதெல்லாம் வரும்போது என்ன பண்றேன்? வேதாந்தத்தை உபயோகப்படுத்துறதுக்கு பதிலா நான் again I became a dependent. வேதாந்தம் இப்பதான் என்ன சொல்லிச்சு? பரமானந்த ஸ்வரூபம்னு சொல்லிருக்கு. அப்போ நீ எதுக்கு யார் மேல டிபெண்ட் ஆகணும்? As long as you are dependent on something, even including the Ishvara, you are the dependent only. You have to suffer. சம்சாரம் உனக்கு, சம்சாரம்னா என்ன தெரியுமா? சம்சாரம் இஸ் ஈக்குவல் டு மிசரி, வேற அர்த்தமும் இல்லை. அதனால அப்படின்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மி அப்படியான சத்தியம், இந்த சத்தியத்தை நீ எல்லா சமயத்திலையும் எல்லா சிச்சுவேஷன்லையும் நீ ஒத்துக்கிட்டு அதை உபயோகப்படுத்திட்டு ஏத்துக்கிட்டாதான் அப்போ உனக்கு அந்த சத்தியம் உபயோகப்படும். சரியா? அகம் பிரம்மாஸ்மி சத்தியம் வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் இல்லையா? அப்போ அந்த சத்தியம் எல்லா சிச்சுவேஷன்ல, எல்லா அக்கேஷன்ஸ்ல, எல்லா காலத்திலையும் உனக்கு அது சத்தியமா இருந்துச்சுன்னா நீ அப்போ நிஜமான ஞான மார்க்கத்தில் இருக்கிறவன் அர்த்தம். ஞானத்துக்கு, ஞான நிஷ்டை அடையறதுக்கு லாய்க்கு இருக்கிறவன் அர்த்தம். அப்புறம் டைம் எடுத்துக்கோ, பரவாயில்ல, அக்செப்ட் பண்றதுக்கு. என்ன, நம்ம இன்டலெக்ட் நிறைய சந்தேகங்களை வச்சுக்கிட்டு பிடிச்சிருக்கு, அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா காலக்கிரமத்துல போகும். இப்போ நீ சாஸ்திரத்துக்கு குருவுக்கு அடங்கிடு, அது சரியாயிடும். அதனால ரொம்ப கஷ்டம்தான் ஏத்துக்கிறது. நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி எப்படி தெரியல, இனிமே ஆகுது. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஈவன் டெத் பெட்ல இருந்தா கூட, பிராணம் போற சமயம் ஆனாலும் சரி, ஏன் கடவுளே, ஈஸ்வரன் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா என்னை காப்பாத்து செய்யற அனே ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது. புரியுதா? நானும் ஆத்மா அனாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், விவேகம் பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு, நான் ஆத்மாதான். அப்படி என்ன, இன்னும் இமோஷனல் ஸ்ட்ரென்த் வரலன்னு தானே அர்த்தம். ஏன் வேதாந்தம் எசிமுலேட் ஆகலேதான் தானே அர்த்தம்.
அதனால அப்ப என்ன சொல்லணும்? எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? மனனம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மனனம் எவ்வளவு முக்கியமானது. அப்போ மனனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். புத்தியில இருக்கிற எல்லா தடங்களையும் நீக்கிறதுக்கு மனனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? அப்படி மனனம் பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது 3வது நிதித்தியாசனம் பத்தி சொல்லணும். நிதித்தியாசனம் என்ன? ஏதோ சொல்லிட்டோம் இது முன்னாடி சில வாட்டி. கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், வேதாந்திக் மெடிடேஷன். அப்படி நிசம்சயே அர்த்தே மனசஹ ஸ்தாபனம். மனனத்தினால சந்தேகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன மிச்சமா அர்த்தமா சாரமா இருக்கின்றனதோ மனசுன்னு அது மேல ஸ்தாபனம் பண்றது. நிசம்சயே அர்த்தே மனசக ஸ்தாபனம் இது நிதித்தியாசனம். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கு இந்த 3 பதங்களுக்கு எது புரியும்? என்ன இங்கிலீஷ்ல சுலபமா சொல்லணும்னா, dwelling upon the teaching which is free from all the doubts. டீச்சிங் நிறைய எனக்கு உள்ள போயிட்டு ஏறிச்சு. ஆனா இப்போ சந்தேக ரஹிதமான அறிவா ஞானமா இருக்காது. அந்த சந்தேக ரஹித சுத்த ஞானத்தினே அதினே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேரு நிதித்தியாசனம். இது கண்ணு மூடணுமா, கண்ணு மூட வேண்டாமா, இப்புவா அப்புவான்னு இல்லை. சரியா? இங்க நிதித்தியாசனத்துல எந்த லாஜிக்கல் எனாலிசிஸுக்கு இங்க இடம் இல்லை. இன்வேலிட், அன்இன்வால்வ்டு, எதுவுமே இன்வால்வ் ஆகல. புரியுது? அதெல்லாம் மனநல்ல. இது ஸ்பான்டேனியஸா நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கருத்து சொல்றேன். நிதித்தியாசனம் சப்போஸ் உட்கார்ந்தனால கொஞ்சம் நேரம் உட்காரலாம், தப்பு கிடையாது. அப்படியே ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போதே ஜஸ்ட் நிறுத்தி அப்படியே இருக்கணும்னு தோணும். ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அதிலேயே இருந்துட்டு சத்திய சிந்தனையில இருந்து சந்தேக ரಹಿತமா. அப்போ ஒரு புரியறதுக்கு ஒரு விஷயம், அப்படி உட்காரும் போதே எனக்கு மோட்சம் வரணும் அப்படியான ஆசையே ட்ராப் பண்ணியாச்சு. The moment you sit for nididhyasanam, I want moksha, I desire mokshaனே அந்த டிசைரே விட்டியாச்சு, ட்ராப்டு. ஏன்னு சொன்னா நான் எப்பவுமே நித்திய முக்தன் தானே. நான் I was free, I am free, I will be ever free. அது புரிஞ்சிச்சுன்னா அப்போ மோட்சமா யாருக்கு, எதுக்கு? பந்தம் இருந்தாதானே மோட்சம். அப்புறம் இந்த நிதித்தியாசனம் అనేది ஏதோ தனிப்பட்ட ஒரு அனுபவத்தினை, ஒரு ஒரு ஈவெண்ட்டினை உருவாக்கும், அப்படி நடக்கும் అనేది தவறு. புரியுதா? நிதித்தியாசனம் வர இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா இருக்கு அந்த விஷயம். நிறைய பேருக்கு அது ஒரு ராங் நோஷன். நிதித்தியாசனம் అనేది தனியா எனக்கு என்னமோ ஒரு ஆத்மா தனியா சாட்சாத்காரமாகும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருமோ, ஒரு அன்னைக்கு இப்படி ஒன்று நடக்கும், ஒரு ஈவெண்ட்டா அப்படி అనేది அங்க எதுவுமே இருக்காது. அதுக்காக இல்லை అని புரிஞ்சுக்கணும். நிதித்தியாசனம் is not to gain any experience or any event to happen.
அப்போ எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும்ன்றீங்க அப்படின்னு கேட்டா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப எதுக்கு பண்ணணும்? ஏன் ஒரு விஷயம், பலம் ஒரு விஷயம் இருக்கு. விபரீத பாவனா நிவృత్త్యర్థம். விபரீத பாவனான்னா ஹேபிச்சுவல் திங்கிங். அது என்னது? அந்த ஹேபிச்சுவல் திங்கிங் இந்த மைண்ட் அப்படி அது எல்லாத்தையும் நீக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்றேன். அங்க என்ன சொன்னோம்? மனநம் இன்டெலெக்சுவல் ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு ரிமூவ் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்கேன். நிதித்தியாசனம் இமோஷனல் ஆப்ஸ்டக்கிள்ஸ்னு நீக்கிறதுக்கு. இமோஷனல் என்ன சார்? உங்களுக்கே தெரியும் என்ன நான் சொல்லணும். இமோஷனல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி, இது முன்னாடி பாஸ்ட்ல அப்படி இப்படி நடந்த சில விஷயங்களினால ஏற்பட்ட பயம், ஏற்பட்ட அவமானம், ஏற்பட்ட கில்ட், ஹர்ட், அதெல்லாம் இருக்கு அங்க. அது என்ன பண்ணும்? இந்த இமோஷன்ஸ் மைண்ட் அது மனது வீக் பண்ணும். அந்த சொன்ன ஆள்ல அதை செஞ்சதோ ஏதோ பையன் அப்படி சொல்லாம போயிட்டான், வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டான், பொண்ணு இப்படி போயிட்டான், அப்படி ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்திட்டாரு, அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் யாருக்காவது லைஃப்ல. ஏதேதோ எங்க மாமியார் என்னை வாழ்க்கை நாசனம் பண்ணிட்டான். பிராக்டிக்கலா பார்த்தா இருக்க சில பேருக்கு அந்த அளவுக்கு தீவிரமான கஷ்டம் ஏற்பட்டது இருக்கு. அதே நினைச்சுக்கிட்டு அதே அது திரும்பி திரும்பி ஏதோ அது வெளியில வரும். அது என்ன பண்ணும்? திரும்பி இங்க உனக்கு தடமா நிற்கும். அதனால்தான் சரீரம் விடுறதுக்கு முன்னாடி அந்த சந்தேகங்களை சொன்னார் அங்க ஒரு விதமா. அதே போல இப்ப இது அதுக்கு லிங்க் பண்ணிக்கணும். அங்க கூட இதேதான் என்னமோ இதர் கில்ட் ஆர் ஹர்ட், இது எல்லாத்தையும் இல்லாம செஞ்சுக்கிறது நிதித்தியாசனம் அப்படின்னு சொன்னா, இப்போ ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இந்த ரிலேட்டிவ் மைண்ட் இப்போ ஜாய்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அப்சல்யூட் ஹாப்பினஸ் எப்படிதான் வரும்? அதான் கொஸ்டின். இப்போ the relative mind is not able to feel the relative joy. How that mind can see the Paramananda absolute joy? See என்ன? அதுக்கு எப்படி அது எட்டும்? அப்போ நம்ம உள்ள இருக்கிற இமோஷன்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் பிளாக்ஸ், இது ரெண்டுத்துக்கு நம்ம இன்னும் அடிமையா இருக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நிதித்தியாசனத்துக்கு இந்த மனநம் என்னன்னு. அதனால இப்படி இருக்கிற சமயத்துல இந்த நிதித்தியாசனம் இது குறிப்பிட்ட ஒரு சமயத்துல செய்யற சாதனை இல்லை. அப்போ நிரந்தரம் ஜாகிரதையா எலர்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அப்போ இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ராத்திரிக்குள்ள அப்பப்பவே விவகாரம் ஏதோ பண்றோம் செய்யறோம். எங்காவது என்ன திரும்பி இந்த எமோஷனல் ஸ்டேட்டஸ், மை இமோஷனல் ஸ்டேட்டஸ், either fear or hatred or anger or jealous, இன்னைக்கு இன்னும் கோபம் வந்துட்டு இருக்கு சுவாமி, வேதாந்தோட கேட்கிறேன். இருப்பான் சில பேர், எனக்கு இன்னும் அப்பப்போ ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஃபில்டர் அப்பப்பவே ஸ்கேனிங் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேரு நிதித்தியாசனம். 24/7 தூங்கும்போது தேவையில்லைன்னு வச்சுக்கணும். புரியுதா? அப்போ கன்க்ளூஷன் என்ன? சிரவணம் நமக்கு ஞானம் கொடுத்துச்சு.
ஆத்மா என்னன்னா, அனாத்மா என்னன்னா, ஜீவ ஜெகத்தோ நிறைய விஷயங்கள் ஞானம் கொடுத்துருச்சு. பிரம்மம் என்னென்ன எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ஞானம் என்ன ஐ அண்டர்ஸ்டுட். கேட்ட இல்ல. மனநம் என்ன பண்ணிச்சு? மனசுல இருக்கிற தடங்கள் எல்லாத்தையும் நீக்கும். நிதித்தியாசனம் என்ன? இமோஷனல் பிளாக்ஸ் எல்லாத்தையும் நீக்கும். அப்படின்னு சொல்லி சங்கரர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா, அதனால நது ஸ்ரவண மாத்திரேன, சிரவணத்தினால மட்டுமே வேலை முடிஞ்சது நினைச்சிக்காது. அதனாலதான் நிறைய பேருக்கு வேலை முடிய மாட்டேங்குது. நிறைய வருஷம் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா பேசுற விதானம் மாறல, இன்டராக்ட் பண்ற விதானம் மாறல. அடிக்க எங்கெங்க அதெல்லாம் இமோஷனல் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஸ்ரவணம் நது ஸ்ரவண மாத்திரேன, அப்போ ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹி திரஷ்டவியா. நான் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஆத்மனி எப்படி திரஷ்டவியான ஞாத்தவியா தெரிஞ்சுக்கணுமா? ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹி, மூணுத்தி மூலமா. சரி, இப்போ இந்த மூணுமே அவசரம் அப்படின்னு நமக்கு தெல்லம் தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன சார், இந்த மூணுமே பிளே பண்ற ரோல், மூணுமே அது என்னன்னு சொல்லிட்டோம். ஞானம் ஏற்படுது சிரவணத்தினால, இதனால இன்டெலெக்ட்ல. பட் அது ரோல். அந்த மூணுத்துல ஏதாவது பேதம் இருக்கா? தேர் இஸ் எனி கிரடேஷன் ஆர் டிஃபரன்ஸ்? இது 100%, இது 50, இது 60, அப்படி ஏதாவது இந்த மூணும் சேர்ந்து அது பிளே பண்ற ரோல், அதோடைய எஃபெக்ட், அது இட்ஸ் ஆக்ஷன் ஃபங்க்ஷன், அதுல ஏதாவது பேதம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த ஒரு முக்கியமான கேள்வி. இங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம், வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அப்படி இருப்பான், பெரும்பாலும் நிறைய ஒரு குரூப்பே அப்படி எல்லாம் இருப்பான். அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்களும் அப்படி சொல்லியிருந்தா நீங்க அந்த குரூப்ல, எனக்கு தெரியாது இல்ல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிரவணம் ஒரு பரோட்ச ஞானம் கொடுக்கும், இன்டைரக்ட் நாலேஜ் கொடுக்கும். பரோட்ச ஞானம் மட்டும்தான் கொடுக்கும் சிரவணம் கேட்டா, ஓன்லி கேட்டா. அப்போ டைரக்ட் நாலேஜ் வேணும்னு சொன்னா நிதித்தியாசனந்தா அபரோக்ஷ ஞானத்தின் கொடுக்கும் అని அபிப்பிராயப்படுறவங்க இருக்கா. நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். நிறைய தியானம் பண்ண முடியல, பண்றதுக்கு என்னமோ தடங்கள். நிறைய தியானம் பண்ணாதானே நான் சீக்கிரம் மோட்சம் அடைவேன். சீக்கிரம் டைம் எங்க இருக்கு? எதுவும் மோட்சம் அடையணும்? நானாதான் இருக்கேன். இவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அதனால பரோட்ச ஞானம் மட்டும் இது கொடுக்கும், அபரோக்ஷ ஞானத்தினை கொடுக்காது. அப்படினால இந்த நிதித்தியாசனத்துக்கு அவங்க இன்னொரு பேரு வச்சுக்குவாங்க, நம்மளும் யூஸ் பண்றோம், தியானந்தா. தியானம், தியானலிங்கத்துக்கு போயிட்டு வந்தாதா அப்போதான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, வாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கொடுக்குற லாஜிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, இது ஒண்ணு மட்டும் என்ன சொல்றாருன்னா, நிறைய சாப்பாட்டு பொருள் பத்தி எல்லாத்தையும் பத்தி எனக்கு சொல்லிட்டீங்க, சரியா? ஆனா அது சாப்பிட்டாதானே எனக்கு அதோடைய ருச்சி
அனுபவம் ஏற்படும்? லாஜிக் பாருங்க. நிறைய சாப்பாடு பொருள், இதோ இதுதான் லட்டு, இது வந்து இப்படி செய்யப்பட்டது, இதுதான் இட்லி, இது இப்படி செய்யப்பட்டது, அப்படி செய்யப்பட்டது, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு பசி போற அனுபவம் வேணும், இல்லைன்னா அதோட ருச்சி தெரிஞ்ச அனுபவம் அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. சும்மா லட்டு ஞானம், சாம்பார் ஞானம், இட்லி எல்லாம் ஞானம் வந்து என்ன பார்த்த, இது லட்டு, ஆமா இது இப்படி செய்யப்பட்டதான்னு சொல்லிட்டான். பசி போன அனுபவம் எப்படி வருது? இப்ப எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க வீட்டுல, இப்ப போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே பசி போகிற அனுபவம் வரும். அப்புறம் இன்னைக்கு உப்பு போட்டானோ போடலன்னு விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்க வாதனைப்பட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, சிரவணம் வந்து அறிவு ஏற்படுறதுக்கு, நிதித்தியாசனம் வந்து ரியலைசேஷனுக்கு. தமிழ்ல என்ன சொல்ல தெரியல, இங்கிலீஷ்ல the Shravanam is for the knowledge and the Nididhyasana is for the realization. என்ன அந்த பதங்களை உபயோகப்படுத்தணும். நிறைய புக்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன் ஆதி பெரிய பெரிய புஸ்தகங்கள் எக்கச்சக்கமா எழுது. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ கஷ்டமான இங்கிலீஷ் பதங்களை வச்சு the fourth dimension, அப்புறம் அதிபேசி, அப்புறம் என்னது எக்ஸ்டசி, இதெல்லாம் இதுவா அது ஒரு அனுபவம். அனுபவம் என்னாவே போய் But see, again, the so-called spiritual இதில் இருக்கிறவங்க 90% above அதில் தான் மாட்டிருக்கான். ஸ்பிரிச்சுவல் தான் பேசுவான், எல்லாம் பேசுவான், பாருங்க லாஜிக் எப்படி இருக்கு. அதனால அவங்க அப்படி சொல்றது. ஆனா வேதாந்தத்தினை சுண்ணமா கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிற நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, அது தவறு, நீங்க சொல்றது இல்ல. என்னது இல்லப்பா, சிரவணமே டைரக்ட் நாலேஜ்னு கொடுக்கும். சிரவணமே டைரக்ட் நாலேஜ், அபரோக்ஷ ஞானம் கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன சொல்லுவாரு சங்கரர், சாப்த அபரோக்ஷவாத. நம்ம வாதம் சாப்தன சப்தம், சிரவணம் பண்ணும், கேட்டோம், சாப்தத்தினாலே அபரோக்ஷம் ஞானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிரவணம் பண்ணி அபரோக்ஷ ஞானம் வராதவங்களுக்கு பாருங்க, சிரவணம் பண்ணி அபரோக்ஷ ஞானம் வராதவனுக்கு மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி வராது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கணும், மறுபடியும் கேட்டு சிரவணம் செய்யும் போது சிரவணத்தினால எனக்கு அந்த அபரோக்ஷ ஞானம் வரலன்னா, வராதவனுக்கு மனன நிதித்தியாசனங்கள் மூலமா அபரோக்ஷ ஞானம் வரப்போறது இல்லை. இங்க கடிக்காதது அங்க கடிக்காது. தமிழ்ல இங்க சிரவணத்துல கடிக்காதது மனன நிதித்தியாசன கடிக்காதப்பா. நீ என்னமோ சாப்பாட்டு பசி பத்தி எக்ஸாம்பிள் சொன்னா, ஆனா வேதாந்த விஷயம் சாப்பாட்டு இல்ல, பசி இல்ல. அந்த எக்ஸாம்பிள் சொல்லி நீ தப்பிச்சு முடியாது. சரி, அவன் எக்ஸாம்பிள் கொடுத்தான் இல்லையா, டே டு டே எக்ஸாம்பிள். நம்ம கூட ஒரு டே டு டே எக்ஸாம்பிள் கொடுப்போம். ரொம்ப கஷ்டம்னு இல்லை. என்னன்னா நிறைய கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாஸ்திரத்துல கேட்டது, சோயம் தேவதத்தா, வித்யாரண்யா அங்கெல்லாம் வந்துச்சு. இது ஒரு சும்மா நேம் சேக் தான், அந்த தேவதத்தன பேரு இன்னும் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் பேரு தேவதத்தா. ஆனா நான் அப்புறம் அவனை பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவனும் இவ்வளவு நாள் அமெரிக்கால இருக்கிறவனும் வந்துட்டானாமா. அப்புறம் எனக்கு அடிக்கடிக்கு மீட் பண்ற தெரியற விஷ்ணு தத்தா வந்து எனக்கு நான் கேட்டேன், ஏண்ட தேவதத்தா வந்தானா இல்லையா, எங்க இருக்கான்னா, இதோ இவன் தான் தேவதத்தா. சஹா ஓகே,
அயம் இவனேதான் அந்த தேவதத்தன் అని சொன்ன உடனே இந்த தேவதத்தனை பத்தி ஞானம் வந்துச்சே இல்லையா? வந்துச்சே இல்லையா? அப்புறம் என்ன பண்ணணும்? அவன் பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணி அவன் அது பண்ணி இது பண்ணி மாறிட்டான் ஏதோ மனுஷனும். அவனே சொல்றான் நான் தேவதத்தன். நம்ம அங்க இப்ப எல்லாம் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், என்ன குமுது எல்லாம் சொல்றானே. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? வித்யாரண்ய சுவாமி ஃபேவரட் எக்ஸாம்பிள், தசமோத்வமசி, நீதான் அந்த 10வது ஆளு. கதை இருக்குல்ல, 10 பேரு 7 தாண்டி எங்க போயிட்டான். வரும்போது கணக்கு பண்ணும்போது பார்த்தா 9 பேர் தான் ஒருத்தர் போயிட்டான்னு அழுறானே. எல்லாரும் ஒருத்தனை வந்து கவுண்ட் பண்றா, நில்லுடா எல்லாருன்னு. 9 தான் இருக்கு, 10வது ஆளு போயிட்டான். இப்ப அதுக்கு வந்து 11வது ஆளு குரு வந்து என்ன பிரச்சனை அழறீங்க, இதா ஓகே அப்படியா, நான் சால்வ் பண்றேன், அடாதுங்கோ, முதல்ல செப் ஸ்டாப் ரைங், எல்லாரும் லைன்ல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9, நீ தாடா அந்த 10வது ஆளு అని சொன்னதுக்கு அப்புறம் அவன் இன்னும் சார் நான் மெடிடேஷன் நிதித்தியாசனம் பண்ணி தான் தெரிஞ்சுக்குவேன், அனுபவம் வரல இன்னும் அப்படின்னு சொல்லுவானா? சொல்லணுமா? டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லி நிறுத்துறேன். சொன்னதா குந்தி தேவி வந்து கர்ணனுக்கிட்ட வந்து தனியா சந்திச்சு, நீ ராதேயன் இல்ல, நீ கவுந்தேயன்தா அப்படின்னு சொல்லி அந்த பதிவிரத்தை அந்த அம்மா குந்தி. அதனால கர்ணனுக்கு பாண்டவர்கள் மேல துவேஷம் அப்படி இப்படி இருந்தா கூட தாய்ஸ்தானம் ஒரு மதிப்பை பார்த்த குந்தியுடைய லைஃப். அப்போ அந்த அம்மா சொன்னதை கேட்டுட்டான். கேட்டதுக்கு அப்புறம் நான் ஐ ஹாவ் டு வெரிஃபை அண்ட் அதன் இதன் சொல்லி சப்போஸ் உங்களுக்கு கொஞ்ச நேரம் சிந்திச்சிருக்கலாம், கொஞ்ச நேரம். பட் அதுக்கப்புறம் நானு தான் கவுண்டேன், குந்தி புத்திரன் தான் நானு அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்ப ஏதாவது சாதனை பண்ணணுமா? இத்தனை வருஷமா தெரியாம நான் ராதேய புத்திரனா வளர்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் இப்ப கவுண்டேன் புத்திரன் ஆகிறதுக்கு மறுபடியும் ஒரு 20 வருஷம் நான் நிதித்தியாசனம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் தெரிஞ்சுவேன். அப்படி வேணுமா? ஆன் த ஸ்பாட், ஸ்பான்டேனியஸ்லி. அதனால சிரவணம் வரும், தெரிவிக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணா நீ மக்கு. ஓகே, அதனால அடுத்த ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லிதான் ஆகணும் நான், இல்லைன்னா இந்த டாபிக் அன்கன்க்ளூடிங்க. அதனால் என்னது லாஜிக் தெரியுமா? சப்தங்களை வந்து இன்டைரக்ட் நாலெட்ஜ்னு கொடுக்கும். எப்போ? அந்த பொருள் தூரமா இருந்தா. எந்த வேர்ட்ஸ் எந்த பொருள் பத்தி பேசுறதோ அது வந்து இன்டைரக்ட் நாலேஜ், பரோட்சமா இருக்கு. ஏன்னா அது எனக்கு முன்னாடி இங்க இல்லை நேரா. அப்போ அந்த சப்தங்கள் வந்து பரோட்ச ஞானத்தினை கொடுக்கும். இப்ப இந்த ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிற பொருள் பத்தி நான் சொல்லும் போது நீங்க யாரும் பார்க்கல, நான் மட்டும்தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சொல்றாரு ஏதோ அங்க இருக்கேன்னு, உங்களுக்கு நேரா பார்க்கலையே அப்படி கொடுக்கும் சில வார்த்தைகள். அப்புறம் நீங்க போய் பார்க்குவீங்க. அது இன்னொன்னு, அதே சப்தங்கள் வந்து ஆல்சோ கூட நேர அபரோக்ஷ ஞானத்தின் கூட கொடுக்கும். எப்போ அந்த பொருள் வந்து எவிடென்டா கண்ணுக்கு முன்னாடி இங்க இருக்கும். உபனிஷத்து பேசுற அந்த ஆத்மா பிரம்மமும் எங்கோ இல்லையே, நீயாவதானே இருக்காது. அப்போ அப்படி அதை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அபரோக்ஷ ஞானம் வரல, டைரக்ட் இன்டைரக்டான்னு சொல்லலாமா?
அதனால வேதாந்தம் இப்ப என்ன பண்றது என்னன்னா, வேதாந்தோடைய பதங்கள் சப்தங்களை எனக்கு அறிமுகப்படுத்துறது. என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்தும் போது யாருக்கிட்டாவது நான் சார் அப்படின்னு அங்க இருக்கிற விஷயம் சொல்லுவீங்களா, நேர டைரக்டா சொல்லுவீங்களா? வேற யாராவது பத்தி நான் அறிமுகப்படுத்தணும்னா உங்களுக்கு தெரியுமா, அந்த விஸ்வநாதனோட பிள்ளை ராமநாதன், அந்த நம்பர் வீடுன்னு. when I am talking about the I am so and so ஒருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லும் போது வேர் இஸ் ஹின்னு கேட்பீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ வேதாந்தம் அந்த என்னை பத்தியே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. அதனால என்னை பத்தி வேதாந்தம் பேசும்போது என்னாச்சு, அபரோக்ஷ ஞானம் கேட்கும் போதே ஏற்பட்டுச்சு. சரி, இது இன்னும் போயிட்டே இருக்கும் டாபிக். அடுத்த சத் சங்கத்துல இது எப்படி இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் போகும் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.